வணக்கம். இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் பயன்படுத்துகின்ற மக்களுக்கான ஒரு முக்கியமான நியூஸ் வந்து இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ண போறோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து காலை 6 மணில இருந்து பாத்தீங்கன்னா, எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நீங்க போயிட்டு பெட்ரோல் அடிக்கிறதுனாலும் சரி, அல்லது டீசல் அடிக்கிறதுனாலும் சரி, உங்களுக்கு தேவையான இந்த எரிபொருளை வந்து கொள்வனவு பண்றது QR முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. QR கோட் இல்லாம நீங்க யாருமே எந்த ஒரு எரிபொருள் நிலையத்திலையும் பெட்ரோல் டீசல் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்படியான விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரீசன் என்று பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்மை காலமாக ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த எரிபொருள் விலை மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த காரணத்தால் எரிபொருள் தட்டுப்பாடு எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்றதுக்காக இந்த QR முறை வந்து இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையில. ஸோ இதன்படி பாத்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற நீங்க ஒரு வாகனம், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு சொன்னால், நீங்க வாரத்துக்கு 5 லிட்டர் பெட்ரோலை வந்து நிரப்பக்கூடிய இருக்கும். இது வந்து இந்த QR கோட் மூலமாக தான் இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இது பேருந்து வச்சிருக்கிறாங்க, பஸ் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 60 லிட்டர் வந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்கப்படும். நீங்க கார் வாகனம் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 15 லிட்டர் கொடுக்கப்படும். இதே போல வந்து முச்சக்கர வண்டி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 15 லிட்டர் கொடுக்கப்படும். இது வாரத்துக்கு. இதே வந்து நீங்க லொரி வாகனம் வைத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 200 லிட்டர் கொடுக்கப்படும். டீசல் வந்து நீங்க எடுக்கலாம். இதே போல வேன் உரிமையாளர்களுக்கு வந்து 40 லிட்டர் வாரத்துக்கு கொடுக்கப்படும். இப்படி வந்து எல்லா வாகனங்களுக்கும் QR முறை மூலமாகத்தான் ஒரு வாரத்துக்கான பெட்ரோல் வந்து விநியோகிக்கப்பட போய் இது வந்து கண்டினியூ ஆகும். இந்த யுத்தம் வந்து நிறைவடைகிற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு இருக்க நினைக்கிறேன். என்ன சொன்னால், இந்த விஷயம் இல்லாதால ஏகப்பட்ட மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்கு அதிகமாக இந்த எரிபொருள்ல வந்து கொள்வனவு பண்ண விஷயம் நம்ம காணக்கூடிய இருந்தது. கேன்ல, பரல்ல, போலிலன்னு சொல்லி நிறைய இந்த எரிபொருள் நிலையங்கள்ல எரிபொருள் அதிகமா பயன்படுத்துறால எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுற ஒரு வாய்ப்பும் வந்து இருந்ததால எதிர்காலத்துல இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த QR கோட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக் கிரைசஸ் இருக்கும்போது QR முறை வந்து இருந்தது. சோ இப்போ வந்து புதிதாக QR வந்து கிரியேட் பண்ணணுமா, அல்லது வந்து எப்படி இதை வந்து நம்ம இந்த QR பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். இதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், fuelpass.government.lk என்று சொல்லப்படுகிற வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். சோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்க உங்களுடைய பழைய QR, அதாவது இப்ப நீங்க பழைய உங்களோட வச்சிருக்கிற வாகனம் வந்து நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண QR கிரியேட் பண்ண வாகனமா இருந்தா அந்த QR நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, நீங்க வச்சிருக்கிற வாகனம் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, தேர்ட் பர்சன், அதாவது நீங்க ஒரு வாகனத்தை மறுபடியும் வாங்கியிருக்கீங்க, அல்லது அந்த வாகனத்துக்கு உரிமையாளர் நேம் வந்து மாறி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண, அதாவது QR யூஸ் பண்ண அந்த மொபைல் நம்பர்லாம் இப்ப புதுசா ஒரு நம்பர் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்லயே வந்து நீங்க புதிதாக கிரியேட் பண்ணி கொள்ள வேண்டும். சோ இந்த ஆப்ஷன் வந்து இன்றைக்கு காலையில 6 மணில இருந்து இருக்கும்னு சொன்னா, நான் இப்ப இந்த வீடியோ மேக் பண்ணும்போது 8:30 காலையில 15ஆம் தேதி 8:30 வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணினேன். சோ அந்த டைம்ல நான் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த புதிதாக, அதாவது நீங்க இதுக்கு முதல் யூஸ் பண்ண QR டவுன்லோட் பண்ணிக்கலாம். புதுசாக கிரியேட் பண்றதுக்காக புதுசாக வாகனம் வாங்கினவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து இப்ப வரைக்கும் அவைலபிள் இல்லை. சோ இந்த விஷயம் வந்து கிரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன டைமை தாண்டி கொஞ்சம் டைம் எடுக்குது. சோ இந்த வெப்சைட்ல நான் மறுபடியும் சொல்றேன், fuelpass.government.lk டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்க உங்களுடைய QR டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அல்லது வந்து புதிதாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு நடைமுறை மூலமாக இந்த எரிபொருள் பிரச்சனைகள் வந்து தட்டுப்பாடு இல்லாம கொஞ்ச நாளைக்கு நம்ம ஓடக்கூடிய அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து அதிகமா உங்களோட வாகனங்கள் பயன்படுத்துற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னொரு அப்டேட் வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.